கன்னி தலையெழுத்து நிச்சயமாக மாறும். கன்னி ராசிக்கு இந்த ஜூலை மாதம் 7ஆம் வீட்டுல இருக்க சனி பிரச்சனை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? மீனம் தான் அப்படி செய்யும், கழுவுற மீன்ல நழுவுற மீன் மீனும். ஆனா கன்னி புத்தியாலேயே எல்லாரையும் அடிக்கக்கூடியவங்க. ஸோ புத்திசாலி அப்படின்னு வந்ததே கன்னி தான். ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கன்னிக்கு 7ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறதுனால கன்னி தலையெழுத்து நிச்சயமாக மாறும். கன்னி ராசிக்கு இந்த ஜூலை மாதம் 7ஆம் வீட்டுல இருக்க சனி பிரச்சனை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீடியோ பாருங்க, தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுப்பேன். கன்னி காலச்சக்கரத்தோடைய 6வது ராசி. இந்த ராசியோடைய அதிபதி புதன். புதன்னு வந்தாலே 2 வகையா இருக்கு. ஒண்ணு மிதுனம், இன்னொன்னு கன்னி. கன்னி புதன் அறிவு ஆற்றல்ல இன்டெலிஜென்சியா அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளவு திறமைசாலிகள், பேச்சாளர்கள். இவங்க கிட்ட பேசி ஜெயிக்கிறது அப்படின்றது கஷ்டம்தான், சரிங்களா? ஸோ திறமைசாலிகள் எதையுமே ரொம்ப சாமர்த்தியமா நகர்த்திடுவாங்க. ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னிராசி மாதிரி யாராலையுமே அதெல்லாம் தப்பிக்க முடியாது. அவ்வளவு அழகா நேக்கா காயை நோத்தி எஸ்கேப் ஆயிட்டு போயிடும். மீனம் தான் அப்படி செய்யும், கழுவுற மீன்ல நழுவுற மீன் மீனும். ஆனா கன்னி புத்தியாலேயே எல்லாரையும் அடிக்கக்கூடியவங்க. ஸோ புத்திசாலி அப்படின்னு வந்ததே கன்னி தான். ஸோ இப்படிப்பட்ட கன்னி ராசிக்கு இந்த ஜூலை மாதம் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது? ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கன்னிக்கு 7ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறதுனால டைவர்ஸ் போறது, முதல் திருமணத்துல பிரச்சனை வர்றது. ஏன்னா இவங்க ரொம்ப கமிட்மெண்டா இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்களாம் பாருங்களேன், ரொமான்ஸ் எல்லாம் அடுத்த பட்சம் தான். ரிலேஷன்ஷிப்னு வந்தா கமிட்மெண்டா இருக்கணும், அந்த இடத்துல சீரியஸா இருக்கணும், நமக்கு பார்ட்னருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு தாரக மந்திரமா இருக்கும். ஆனா ஆப்போசிட்ல நடக்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கும்னா, பார்ட்னர் கிட்ட அந்த கமிட்மெண்ட் அவ்வளோ இருக்காது. அதே மாதிரி முதல் ரிலேஷன்ஷிப்லயும் அடி வாங்கியிருப்பாங்க, முதல் மேரேஜ்லயும் அடி வாங்கியிருப்பாங்க, முதல் லவ்லையும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, செகண்ட் லவ்வாவது நல்லா இருக்கும், செகண்ட் மேரேஜாவது நல்லா இருக்கும் அப்படின்னா அதுலயுமே ஒரு சில சிக்கல் வந்திருக்கும். ஆனா அந்த சிக்கல் கண்டிப்பா சரியாயிருக்கும். இது கன்னிக்கு கரெக்டா இருக்கும். இன்னொன்னு, இப்ப 7ல நமக்கு ஆல்ரெடி சனி உட்காந்துருக்காருல, கடந்த ஒரு 2 வருஷமா படாத பாடு. கமிட்மெண்டா இருக்கணும், சீரியஸா ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சனி அந்த இடத்துல கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். நீங்களும் அதே மாதிரிதான் இருக்கணும், வரக்கூடிய பார்ட்னரும் உங்ககிட்ட அதே கமிட்மெண்ட்ல தான் இருக்கணும். இப்படி இருந்தாதான் சனி வந்து ஒத்துப்பாரு. ஓகே, 2 பேரும் சரியா இருக்காங்க. இல்ல ஒருத்தர் யாராவது அந்த கமிட்மெண்ட்டை மிஸ் பண்ணா கூட சனி வந்து அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நிதானத்தை சொல்லி கொடுப்பாரு. ஸோ இந்த மாதம் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு கமிட்மெண்ட், சீரியஸ்னஸ், பேஷன்ஸ், பொறுமை, இந்த 3 விஷயம் தான் காப்பாற்றும். ஏன்னா இப்ப வந்து உச்ச குரு வந்துட்டார். எல்லா வீடியோ அதாவது இந்த யூடியூப்ல வீடியோ திறந்தாலே குரு உச்சமாயிட்டாரு, குரு உச்சமாயிட்டாரு, குரு உச்சமாயிட்டாரு, குரு உச்சமாயிட்டாரு, இதுதான் வந்துட்டு இருக்கு. சோ இப்ப ராசியில இருந்து 11ஆம் வீட்டுல குரு உச்சமாயி, உச்சமான குரு பகவான் சனிய தொடர்பு கொள்றாரு. எப்படி? தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலியமாக. சோ சனி இப்போ சுபத்துவம் அடைகிறாரு. சனியால இனிமே உங்களுக்கு எடுக்க முடியாது. ஏன்னா சனி இப்ப நான் உங்களை தான் பார்ப்பேன்னு பார்த்துட்டு இருக்காரு. லெஃப்ட்லயும் பார்க்க மாட்டேன், நான் ரைட்லயும் பார்க்க மாட்டேன், நேரா கன்னிராசி தான் பார்ப்பேன், குடைச்சல் மட்டும்தான் அவனுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கன்னியை வந்து ஒரு மாதிரி குழப்பத்திலே வச்சிருக்காரு. என்ன முடிவு பண்றதுன்னு இப்ப வரைக்கும் உனக்கு ரிலேஷன்ஷிப்ல தெரியல. இந்த பார்ட்னர்ஷிப் எடுத்துக்கலாமா இல்ல விட்டுடலாமா, எடுத்துக்கிட்டா என்ன நடக்கும், விட்டா என்ன நடக்கும், இப்படியே ஒரு குழப்பம். ஸோ லவ் லைஃப் ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல். பட் ஆனா என்னன்னா இந்த குரூப் பார்வை ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எங்க இருந்தோ ஒரு வெளிச்சம், ஏதோ ஒரு வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில இப்போ இவ்வளவு நாள் ஒரு இருள் சூழ்ந்து இருக்கு அப்படின்னா ஒரு வெளிச்சம் நமக்குள்ள வரும்போது, நம்ம லைஃப்குள்ள வரும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஆஹா பரவாயில்லையே, யாரோ ஒருத்தவங்க வெளிச்சவங்க காட்டுறாங்கல்ல, நம்ம லைஃப்ல யாரோ ஒருத்தவங்க கைட் பண்றாங்க, நம்ம லைஃப்ல யாரோ ஒருத்தவங்க ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்கல்ல, நம்ம மனசு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் இந்த குருவோட பார்வையானது சனி பகவானை கண்டிப்பாக கைட் பண்ணுவாரு.
ஏன்பா கொஞ்சம் இருப்பா, ஏன்பா அவசரப்படுற, ஏன்பா இவ்வளவு சோதிக்கிற கன்னிராசிய, ஏற்கனவே அடி வாங்குன்னு வாங்கிட்டாங்க, இதுல நீ வேற ஏன்பா கொஞ்சம் அமைதியா இருப்பான்னு சொல்லி கொஞ்சம் பாப்பாரு. ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். கரியர் எப்படி இருக்க போகுது? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்க ராசிநாதன் புதன் 10ல போய் ஆட்சி. ஸோ ராசிநாதனே 10ல போய் ஆட்சியா இருந்தா என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். புது ஜாபுக்கு ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்த்து காத்துருக்கீங்களா? எதிர்பார்த்து காத்துருங்க, கிடைக்கும். ஃபாரின் சான்சஸ் ஏதாவது இருக்கா மேம், இந்த டைம் பீரியட்ல போலாமா? எஸ், வாய்ப்புகள் இருக்கு. புது ஜாபுக்கு போறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு. ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க புது புது கோர்சஸ் கூட ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன மாசத்துல இருந்தே ஒரு 2-3 மாசம் யோசிச்சிருப்பீங்க, சரி ஓகே நம்ம மேலும் நம்ம வளரணும், நல்ல சேலரி பேக்கேஜ் வரணும்னா ஒரு சில கோர்சஸ் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரு சில விஷயத்த கத்துக்கலாம், ஒரு சில ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம். ஸோ ராசிக்கு 10லயே புதன். ஸோ ஸ்கில் டெவலப் பண்ணுவீங்க, உங்க அறிவை டெவலப் பண்ணுவீங்க, உங்க நாலேஜை விரிவாக்குவீங்க. இத்தனை நாள் நீங்க பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போகலன்னா இப்ப நீங்க ஜிம்முக்கு போவீங்க. உங்க பாடியை ஃபிட்னஸாகவும் வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. நாட் ஓன்லி கரியர், ஒரு கரியர்ல நல்லா நம்ம போய் ப்ரெசன்டபிளா இருக்கணும், நம்ம போனாலே நம்ம லுக் நல்லா இருக்கணும். ஸோ பிசிக்கல் அப்பியரன்ஸும் உங்களுக்கு மெயின், இப்போ கரியரும் உங்களுக்கு மெயின். இப்போ ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா 2 கண்ணு மாதிரி தான். உங்களையும் நீங்க நல்லா பார்த்துக்கணும்னு நினைப்பீங்க, அதே மாதிரி நம்ம கரியர்லயும் நம்ம நல்லா இருக்கணும், நல்ல வளர்ச்சியை நம்ம ஃபேஸ் பண்ணணும், நல்ல குரோத்தை நம்ம பார்க்கணும். இப்படியே நம்ம வாழ்க்கை போயிடக்கூடாது, நம்ம லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆங்கிளையும் யோசிப்பீங்க. ஸோ இது ஒண்ணு இருக்கு கன்னிராசிக்கு. அடுத்த ராசில இருந்து 11ஆம் இடத்துல குரு சூரியன் என்ன பண்ண போறாங்க? இந்த மாதத்துல நல்ல லாபத்தை கொடுப்பாங்க, பல வகையில லாபத்தை கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஒரு வீடு இருக்கு அப்படின்னா, அது ரெண்டட் வீடு இருக்குன்னா அதன் மூலியமா லாபம் வரலாம். இல்ல புது வீடு ஏதாவது கட்டிட்டு அதன் மூலியமா நீங்க லாபத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கீங்கன்னா அது மூலியமா வரலாம். அந்த மாதிரி வீடு சம்பந்தமான விஷயங்கள், இதுல எல்லாமே ஒரு லாபத்தை நீங்க எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு ரெண்டட் வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா ஒரு சொந்த வீடு வாங்கி போற ஒரு யோகம், இது எல்லாமே கன்னிராசிக்கு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கு. பட் என்ன ஒண்ணு, கால சூழ்நிலையினால உங்களுக்கு கிடைக்காம சில விஷயங்கள் தடையா இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல போகணும்னு நினைப்பீங்க, பட் ஆனா எங்கேயோ அது ஒரு ஸ்டக் ஆகும். திரும்பி நீங்க என்ன பண்ணுவீங்க, எங்க ஆரம்பிச்சீங்களோ மறுபடியும் அங்கேயே வந்துடுவீங்க. இப்படிதான் ஒரு லூப் மாதிரி சுத்தி சுத்தி எங்க ஆரம்பிக்கிறீங்களோ மறுபடியும் 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 அந்த லூப்லயே மாட்டிக்கிறீங்க. இது எப்படின்னா ஒரு சர்க்கிள் மாதிரிதாங்க உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நான் எங்க ஆரம்பிச்சனோ, மேடம் நான் இங்கதான் மேடம் ஆரம்பிச்சேன் ஒரு 10 வருஷம் முன்னாடி, திரும்பி பாக்குறேன் என் வாழ்க்கைய அந்த இடத்துலயே தான் மேடம் நிக்கிறேன். பல பேரோட ஒரு மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். பல பேரோட மைண்ட் வாய்ஸ் இப்படிதான் இருக்கு. பட் வேண்டாம், நல்லதே நடக்கும். எப்பயுமே பாசிட்டிவா இருங்க. நம்ம ராசி பலன்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மக்களுக்கு பாசிட்டிவிட்டி தான் நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நீங்களே நொந்து போய் தான் வர்றீங்க. நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடந்துராதா, வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் வருமா வராதா, சரி யாராவது நமக்கு நல்லது சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் ராசி பலன் பார்க்க வரீங்க. ஸோ உங்ககிட்ட எவ்வளவு தூரம் அஸ்ட்ராலஜர்ஸ் நல்ல மைண்ட் செட்டோட அந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவு உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ படிப்பு சார்ந்த விஷயங்கள், எஜுகேஷன், இதெல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா 5ஆம் வீட்லயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் 7ல இருக்காரு. ஸோ 7ல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா பொறுமையை கொடுப்பார். சனி எதை கொடுக்குறாரோ இல்லையோ, கண்ணா பொறுமையா இரு, உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும், நீ பொறுமையா இருந்தாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிதானத்தையும் பொறுமையும் அமைதியையும் கடைபிடிக்கணும், அவசரப்படாதீங்க அப்படின்றத தெளிவா உங்களுக்கு சனி பகவான் இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு சொல்லுவாங்க. மொத்தத்துல கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நிறைய நன்மைகள் உங்களுக்கு நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. உங்க தலையெழுத்தே மாத்தக்கூடிய இடத்துல சனி இருக்காரு அப்படின்றத மட்டும் நீங்க என்னைக்குமே மறந்துடாதீங்க, சரிங்களா? சோ நீங்க சிம்மராசி பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படி கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.